வணக்கம் மக்களே. மனிதர்களை வேலைக்கு எடுக்க வேண்டாம், ஏஐ எம்ப்ளாய் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி விளம்பரம் பண்ண. உண்மையிலே அப்படி ஒரு விளம்பரம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்க டைம்ஸ் ஸ்கொயரில் பண்ணியிருக்காங்க. அரிஸ்டான் அப்படின்ற ஒரு ஏஐ டெவலப்மெண்ட் கம்பெனி, அவங்க கம்பெனிக்கு ஒரு விளம்பரத்துக்காக பண்ணியிருக்காங்க. விளம்பரம் சொன்னாலுமே இதான் உண்மையாக நடந்துகிட்ருக்கு. இப்போது இப்போ 2025 உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1,05,000 பேர் இது வரைக்கும் வேலை இழந்திருக்காங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப் டெக் கம்பெனிஸ் மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தா ஒரு 6,000 பேர், ஐபிஎம்மில் ஒரு 8,000 பேர், ஒரு மெட்டாவில் வந்து 5,000 பேர், இன்டெலில் 25,000 பேருன்னு போயிட்டே இருக்குது. இந்த கம்பெனியுமே 2023 ஆட்குறிப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் 2030 போனால் உலகத்தில் ஒரு 40% வேலை வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெறும் ஆரம்பம் தான். இந்த செயற்கை நுண்ணறிவு அதை சுயமாக சிந்திக்கிற அளவுக்கான இன்னும் அந்த வெர்ஷனுக்குலாம் போகலை. நம்ம எந்த சிட்டி ரோபோ அளவுக்கான வெர்ஷனுக்கு இன்னும் போகலை. நம்ம இப்போதைக்கு இந்த பேசிக்காக இருக்க ஜாப்ஸு ஆட்டோமேட்டிக் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை மட்டும் இப்போ ரீப்ளேஸ் ஆகிட்டுருக்கு. புதுசாக தொழில்நுட்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இருக்க ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும். ஒரு அணுவப்பிலேருந்து ஒரு பாம்பு செய்ய முடியும், இல்லை அதுலேருந்து மின்சாரம் எடுக்க முடியும். அதை எப்படி பயன்படுத்துறது பொறுத்து தான். அந்த மாதிரி அந்த ஏஐ வரதால் நம்ம நிறைய வேலைகள் குறையுது. அந்த மாதிரி இதில் எது ப்ளஸ்ஸு மைனஸ்னு உங்களுக்கு என்ன தோணுது, அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. நன்றி.